ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜிபி ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து வளர்பிறைக்கான சஷ்டி விரதம் வரப்போகுது. ஸோ அப்படி வரக்கூடிய சஷ்டி விரதம் வந்து எத்தனாம் தேதி வருது, என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி என்னைக்கு வந்து முடியுது, அன்றைக்கி வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எம்கேஜிபி ஹோம்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தான் வந்து நம்ம நேச்சுரலாக வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணாலுமே எல்லாருக்கும் வந்து கடவுள் நம்பிக்கைங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அந்த கடவுள் நம்பிக்கையில் வந்து இந்த சஷ்டி விரதம் வந்து இப்போ எல்லாராலையுமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ எல்லாராலையுமே இது வந்து நம்பி கடைப்பிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருந்துகிட்ருக்கு. தொடர்ந்து அதுவும் நடந்துகிட்டே தான் இருக்குது. நான் கூட எனக்கு வந்து குழந்தை இல்லாமல் கஷ்டப்படும் போது இந்த சஷ்டி விரதத்தை வந்து நான் ட்ரை பண்ணேன். எனக்கும் வந்து அது நல்ல பலனை கொடுத்துச்சு. ஸோ நீங்களும் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த சஷ்டி விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து கைமேல பலன் தரக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் வந்து ஒரு வாக்கியமாகவே இருக்குது. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், அதாவது நம்மளோட கருப்பையில் வந்து குழந்தை வரும்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியமே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த சஷ்டி விரதம் வந்து ரொம்பவே புகழ் வாய்ந்ததாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த வளர்பிறையில் வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தில் வந்து தவறாமல் வந்து விரதம் மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது வந்து எல்லார்கிட்டையும் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ வந்து என்ன மாதிரியான விரதம் இருக்கலாம், இந்த சஷ்டி விரதம் வந்து இந்த ஏப்ரல் மாதம் என்ன நாளையில் வந்து இந்த வளர்பிறை சஷ்டி வந்து வரப்போகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ வளர்பிறை சஷ்டி வந்து ஸ்டார்ட் ஆகிற நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13 12 வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14, அதாவது சித்திரை 1 அன்றைக்கி வந்து இந்த சஷ்டி விரதம். அன்றைக்கி தான் வந்து சஷ்டி விரதம்னு வந்து நம்ம கேலண்டர்லாம் போட்டிருக்காங்க. அன்றைக்கி வந்து எப்போ முடியுதுன்னா 11:44 PM இந்த டைம் வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்ததில் போட்டிருக்காங்க. ஸோ வந்து அந்த டைமில் வந்து நம்ம வந்து அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி விரதம் டேட் கொடுத்துருக்க அன்னைக்கு காலையில் வந்து நீங்கள் எழும்பினதும் தலைக்கு குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கு வச்சு உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு நைவேத்தியம் பழமோ ஒரு பழம் கூட வச்சாலும் போதும், பழமோ ஏதாவது ஸ்வீட்டோ எதுனாலும் வச்சு உங்களுக்கு மனசார நீங்கள் கும்பிடலாம். விரதம் இருக்கிறான்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய விதமான விரதங்கள் பற்றி நம்ம சேனல்லேயும் நம்ம போஸ்ட் போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த விரதம் வந்து இருந்தால் ஈஸியாக இருக்குமோ அந்த விரதத்தை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இவ்வளோ தாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறு வெத்தலையை வந்து 6 வெத்தலை இலையை வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து அந்த ஸ்டார் மாதிரி 6 கோலம் போட்டு அந்த 6 புள்ளி தெரியும் இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த 6 வெத்தலையும் வச்சு நடுவில் வந்து ஒரு விளக்கு வச்சு கும்பிடுங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, இப்போ வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் விரதம்லாம் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து விளக்கு மட்டும் வச்சு கும்பிட்டு வெஜிடேரியன் சாப்பாடு அன்றைக்கி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு பக்கத்தில் ஏதோ முருகர் கோவில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் போயிட்டு வரலாம். இல்லாட்டி வீட்டிலேயே கூட விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 7 சஷ்டியாவது விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு 5 மாதமாவது விரதம் இருந்து பாருங்கள். சில பேருக்கு வந்து உடனே வந்து கிளிக் ஆகும், சில பேருக்கு வந்து இந்த 5 மாதம் கழித்து கூட கிடைக்கலாம். ஸோ வந்து எப்போ கிடைக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் வந்து இந்த விரதம் இருக்கிறதே வந்து நல்ல விதமான ஒரு பாக்கியமாக. ஸோ வந்து நீங்கள் இதுக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி விரதம் இருங்க. உங்களுக்கு வந்து பேபிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேபி கிடைக்கும், ஏதாவது ஒரு மந்த்லையாவது கிடைக்கும். முருகரை நம்பி நீங்கள் இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோட டாபிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்கேஜிபி ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.